ஹாய் ஹலோ குட் மார்னிங். 12th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்கல் பற்றி இன்றைக்கி சொல்கிறேன், வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள். ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டின் நிறையறிதல். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு எப்படி எழுதணும்னு இன்னும் ஐடியாவே இல்லை அப்படின்னா இதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நோக்கம் இது வந்து உங்களுக்கு கேள்வியிலே வந்துடும். ப்ராக்டிக்கலில் கொஷின் பேப்பரில் இந்த நோக்கம்ங்கிறது கேள்வியிலே வந்துடும். நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமான செய்முறை ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த ஹாஃப் ஷீட்டில் சுருக்கமான செய்முறை அப்படின்னு போட்டுட்டு பொருளடக்கம், தரம் பார்த்தல் 1, தரம் பார்த்தல் 2 இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரிசை எண் 1லேருந்து 7 வரைக்கும் ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்க? 1 பியூரட் கரைசல் ஓகேங்களா. பியூரட் கரைசலில் என்ன எடுப்போம்? KMnO4 இணைப்பு கரைசல் தரம் பார்த்தல் 1ல், தரம் பார்த்தல் 2லையும் அதே தான் KMnO4 இணைப்பு கரைசல். அடுத்து 2வது பாயிண்ட்டு பிப்பட் கரைசல். பிப்பட் கரைசலில் 20 ml திட்ட FAS கரைசல். கண்டிப்பாக நல்லா கவனிங்க, இந்த 20 ml 2 mlன்னு போட்டுருவீங்க, அந்த தப்பை பண்ணாதீங்க. திட்டங்கிற வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். FAS கரைசல் 20 ml செரிவரியா FeSO4 கரைசல். கம்பேர் பண்ணி படிக்கணும். இது FAS, இது FeSO4, அதாவது ஃபெர்ரஸ் அமோனியம் சல்ஃபேட்டு, இது ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டு. 3வது பாயிண்ட்டு சேர்க்கப்பட வேண்டிய அமிலம் 20 ml 2NH2SO4. இந்த 2Nங்கிற வேர்டு மிஸ் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் இந்த ஹாஃப் ஷீட்டை வாங்கிடுவாங்க. அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக எழுதணும். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. 20 ml 2NH2SO4 இதில் என்ன இருக்குது? அதே தான் 20 ml 2NH2SO4. இந்த NHன்னு சேர்த்து எழுதக்கூடாது, இந்த தப்பு தான் செய்யக்கூடாது. 2N தனியாக இருக்கணும், H2SO4 தனியாக இருக்கணும். அடுத்த பாயிண்ட் வெப்பநிலை. வெப்பநிலைன்னு நம்ம எதுவும் ஹீட் பண்ண மாட்டோம். ஸோ ஆய்வக வெப்பநிலை, இங்கேயும் ஆய்வக வெப்பநிலை தான். அடுத்த 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிறங்காட்டி. நிறங்காட்டின்னு நம்ம அடிஷ்னலாக எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அது சுய நிறங்காட்டி தான் KMnO4. இதுலேயும் KMnO4 ப்ராக்கெட்டில் சுய நிறங்காட்டின்னு எழுதணும் கண்டிப்பாக. அடுத்து முடிவு நிலை. நிலைத்த வெளிரிய இளஞ்சிவப்பு நிறம், இதுதான் உங்களுக்கு முடிவு கிடைக்கணும். இதுலேயும் அதே தான். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டின் சமான எடை அப்படின்னு சொல்லி அதை எழுதணும். 278 ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் அந்த ஹாஃப் ஷீட் கொடுப்பாங்கள்ல அதில் எழுதி முடிச்சிடணும். அதாவது சுருக்கமான செய்முறை, பியூரட் கரைசல், பிப்பட் கரைசல், சேர்க்கப்பட வேண்டிய அமிலம், வெப்பநிலை, நிறங்காட்டி, முடிவு நிலை, லாஸ்ட்டு அதோட சமான எடை. ஓகேவா? ஏதாவது டவுட் இல்லை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சுருக்கமான செய்முறை வந்து ஹாஃப் ஷீட்டில் எழுதி ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. இதை எழுதி முடித்ததும் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு மெயின் ஷீட் உங்கள் கையில் கொடுப்பாங்க ஓகேங்களா. அந்த மெயின் ஷீட்டில் தரம் பார்த்தல் 1 அப்படின்னு சொல்லி ஒன் சைடு போட்டுருணும் ஓகேங்களா. அந்த டேபிளுக்கு மேலே இதை கண்டிப்பாக எழுதணும். KMnO4 இணைப்பு கரைசல் வெர்சஸ் FAS திட்ட கரைசல் அப்படின்னு. ஸோ அதில் FAS திட்ட கரைசலோட கன அளவு ml 20 20 20ன்னு 3 டைம் எழுதிக்கணும் ஓகேங்களா. பியூரட் அளவீடுகளும் mlல தான் எடுத்துப்போம். ஆரம்பம் வந்து 0ல் தான் இருக்கும், இறுதி வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்கல்ல அதோட ரிசல்ட்டை இங்கே எழுதணும். 18.4. ஏதாவது 2 வேல்யூ உங்களுக்கு ஒரே மாதிரி வரணும். 3 தடவை செஞ்சு பார்ப்பீங்க. ஒரு சிலவங்க செஞ்சு பார்க்கலனாலும் ரீடிங் ஃபில் பண்ணும்போது இப்படி தான் ஃபில் பண்ணணும். 2 ரீடிங் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு ரீடிங் மட்டும் வேறு மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஒரே மாதிரி இருக்கிறது தான் இந்த பாக்ஸில் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஒத்த அளவீடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஒத்த அளவீடுங்க என்ன இருக்குது? ஒரே மாதிரி 18.5, அதை தான் இங்கே எடுத்துக்கணும். ஸோ அடுத்துக்கிட்டு கீழே என்ன எழுதணும் பாருங்கள். KMnO4 இணைப்பு கரைசலின் கன அளவு V1 = 20. அதாவது KMnO4 இணைப்பு கரைசல் கன அளவு அங்கே எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது KMnO4 இணைப்பு கரைசலோட திறன் நார்மாலிட்டி N1 எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேள்வியில் இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் பாருங்கள் 0.1102 நார்மாலிட்டி அப்படின்னு, அதை வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு FAS கரைசலின் கன அளவு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இங்கே வந்து தப்பாக உங்களுக்கு என்ட்ரி போட்டிருக்காங்க. அதாவது KMnO4 கரைசலோட கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? KMnO4 இணைப்பு கரைசலோட கன அளவு அப்படின்னா இப்போ இங்கே 20 ml வராது, இங்கே என்ன வரும்? 18.5 ml வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு KMnO4 இணைப்பு கரைசலோட திறன் தான் உங்களுக்கு கேள்வியில் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு FAS கரைசலோட கன அளவு இந்த டேபிளில் பாருங்கள், அதே இருக்குது பாருங்கள். FAS திட்ட கரைசலோட கன அளவு 20. அப்போ இந்த இடத்துல தான் இது என்ன எடுத்துக்கணும் நீங்கள்? 20 ml. நெக்ஸ்ட்டு FAS திட்ட கரைசலோட திறன், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும்? கொஷின் மார்க் போட்டுடணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
இப்போ பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா. பருமனரி பகுப்பாய்வு தத்துவத்தின்படி V1n is equal to V2n2. இது வந்து ஃபார்முலா. ஸோ N1 is equal to V2n2 by V1. இதில் பார்த்தீங்கன்னா V2ஓட வேல்யூ வந்துட்டு 20 ml. ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பாருங்கள். V2க்கு நேராக என்ன இருக்குது 20. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20 இன்ட்டு N2 என்ன இருக்குதுன்னு பாருங்கள். N2 வந்துட்டு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல இல்லைங்களா. அதாவது V1 in V2 ஆமாம் ஒரு நிமிஷம். அதாவது எதை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை தான் நம்ம இங்கே வச்சுக்கணும். ஓகேங்களா. அவங்க வச்சுருக்கிறதே தப்பாக வச்சுருக்குறாங்க. எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு எது தெரியாதோ அதை இங்கே வச்சுக்கோங்க. எது தெரியாது, N2 தெரியாது. அப்போ N2 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்ன இருக்கோ அதை எழுதிக்கிங்க. V1 இன்ட்டு N1 பை V2. புரியுதா. எது தெரியாதோ அதை இங்கே வச்சுக்கணும், தெரிஞ்சது தான் இங்கே வச்சுக்கணும். அப்போது V1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, V1 18.5. ஸோ 18.5 இன்ட்டு N1 என்ன இருக்குது, N1 0.1102 டிவைடட் பை V2 இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் 20. ஸோ 20 உங்களுக்கு கால்குலேட்டரில் அலவுடு தான் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகலுக்கு. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இதை கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். என்ன பண்ணணும், 18.5 இன்ட்டு 0.1102 டிவைடட் பை 20. இதை போட்டிங்கன்னா என்ன ஆன்சர்னு போட்டு பாருங்கள். கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இதான் வருது. அதாவது 0.1019 இதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நார்மாலிட்டிங்கிறது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். என்னன்னா நார்மாலிட்டி. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்குலேஷன் போடணும். இது தரம் பார்த்தல் 1க்கு. தரம் பார்த்தல் 2 என்ன பண்ணணும் பாருங்கள். KMnO4 இணைப்பு கரைசல் வெர்சஸ் திறனறியா FeSO4. நம்ம ஃபஸ்ட் ஒன்னில் FAS எடுத்தோம் இல்லைங்களா. அப்போ செகண்ட் ஒன்னில் FeSO4 எடுத்துக்கணும். திறனறியா FeSO4 கரைசலோட கன அளவு 20 ml தான் இல்லைங்களா. ஸோ பியூரட் அளவீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் 0, இறுதி வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். 3 ரீடிங் நீங்கள் எடுக்கணும். அதில் 2 வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இதிலே 3மே வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்படி எடுக்கக்கூடாது. ஏதாவது 2 வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இங்கே என்ன எடுத்திருக்கீங்க 17.3. அப்போ வந்து இதை அந்த 17.5 அடிச்சுட்டு 17.3 அப்படின்னு போட்டுக்கோங்க. 2 ரீடிங் ஒரே மாதிரி இருக்கணும், 1 மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கணும். இந்த ஒத்த அளவீடை தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் 17.3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திறனறியா FeSO4 கரைசலின் கன அளவு V1 பாருங்கள். இந்த டேபிளில் எங்கே இருக்குது, திறனறியா FeSO4 கரைசலின் கன அளவு 20 ml கரெக்டாக இருக்குது. திறனறியா FeSO4 கரைசலின் திறன் N1 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. இப்போ இந்த பேஜில் தரம் பார்த்தல் 1ல் கண்டுபிடிச்சிருப்போம். FAS திட்ட கரைசலோட திறன் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க ரிசல்ட்டு, அதை எடுத்து அங்கே எடுத்துக்கணும். 0.1019 அப்படிங்கிற இந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே எடுக்கணும். 0.11 அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. என்ன கிடைச்சிது முன்னாடி அதை எடுத்துக்கோங்க. அப்படியே என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். 0.1019 அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா. நார்மாலிட்டி பக்கத்தில் அந்த அளவீடெல்லாம் கண்டிப்பாக போடணும். எம்எல்னா எம்எல், நார்மாலிட்டினா நார்மாலிட்டி. KMnO4 இணைப்பு கரைசலோட கன அளவு பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 17.3. பார்த்தீங்களா, இங்கேயும் தப்பாக தான் எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கணும் 17.3 ml. எதை கண்டுபிடிக்க போகிறோன்னா KMnO4 இணைப்பு கரைசலோட திறன் நமக்கு தெரியாது. ஸோ அதை மட்டும் நம்ம கொஷின் மார்க்காக போட்டுக்கணும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார்முலா நமக்கு தெரியும். பருமனரி பகுப்பாய்வு தத்துவத்தின்படி V1N1 is equal to V2N2. இப்போ நமக்கு எது தெரியாதோ அதை தான் இங்கே வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. நமக்கு எது தெரியாது, N2 தெரியாது. ஸோ இதை அடிச்சுட்டு நீங்கள் ஃபார்முலா எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா N2 is equal to V1 into N1 divided by V2. இதான் உங்களுக்கு ஃபார்முலா ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V1 இங்கே என்ன இருக்குது மேலே பாருங்கள். V1 20 ml. ஸோ 20 இன்ட்டு N1 என்ன கொடுத்துருக்கீங்க 0.1019 டிவைடட் பை V2 என்ன கொடுத்துருக்காங்க 17.3. ஸோ இந்த மாதிரி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ கால்குலேஷன் போட்டு பாருங்கள். இதை வந்து கால்குலேட்டரில் நீங்கள் போடலாம். போட்டு பார்த்து என்ன வருதோ அது இங்கே வந்து நார்மாலிட்டியில் நீங்கள் எழுதிக்கணும். இந்த இடத்துல அப்படியே போட்டு பார்த்து ஆன்சர் சொல்லுங்கள். இதை கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு என்ன வருது 0.1178 அப்படின்னு வருது நார்மாலிட்டியில். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
திறனறியா FeSO4 கரைசலின் திறன் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கிங்க. 0.1178 நார்மாலிட்டி அப்படின்னு இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சு இன்னொரு கணக்கீடு கடைசி ஒன்று போடணும். நிறை கணக்கிடுதல். 1 லிட்டர் கரைசலில் கரைந்துள்ள படிக FeSO4ஓட நிறை கேள்வியில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. FeSO4 கரைசலின் திறன் இன்ட்டு சமான நிறை. ஸோ 750 ml. இதெல்லாம் எங்கே பார்க்கணுன்னா கேள்வியில் நீங்கள் பார்க்கணும். 750 இதுதான் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. கேள்வியில் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எத்தனை எம்எல்ல நம்ம அதை கரைக்கணும்னு. 750 mlனால் நீங்கள் இந்த இடத்துல 750 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். சப்போஸ் சில இடத்துல 1500லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் மாறும். கரைசலில் கரைந்துள்ள படிக FeSO4இன் நிறை அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஃபார்முலா என்ன வரும்? FeSO4 கரைசலின் திறன் இன்ட்டு 278. இது என்னென்னா அதோட சமான எடை. நீங்கள் சுருக்கமான செய்முறையில் எழுதுனீங்க பார்த்தீங்களா. FeSO4ஓட சமான எடை 278. அதுதான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். 278 இன்ட்டு இந்த கேள்வியிலே இருக்குது 750/100 கிடையாதுங்க, 1000. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். FeSO4 கரைசலோட திறன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன வந்துச்சு? 0.1178 இன்ட்டு 278 இன்ட்டு 750 டிவைடட் பை 1000. இதை போட்டு பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே கிடைக்கிற ரிசல்ட் தான் இங்கே உங்களுக்கு முடிவில் வரும். கொடுக்கப்பட்ட கரைசலில் 750 ml கரைந்துள்ள படிக FeSO4இன் நிறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஜிட்டில் வரும். கிராமில் நீங்கள் போட்டு அதோட முடிச்சிடணும். இவ்வளோ தான் உங்களுக்கு வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். இதுக்கு என்ன ரிசல்ட் வந்ததுன்னு சொல்லி இந்த இடத்துல போடுங்க. அதோட ரிசல்ட் அங்கே முடிவில் எழுதுங்க. கண்டிப்பாக கிராமில் தான் எழுதணும். ஸோ இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு வால்யூமெட்ரிக் அனாலிசிஸு 12th ஸ்டாண்டர்டுக்கு உள்ள ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு. சுருக்கமான செய்முறை எழுதணும். தரம் பார்த்தல் 1 அதுக்கான கணக்கீடு எழுதணும். தரம் பார்த்தல் 2 அதுக்கான கணக்கீடு. ஃபைனலாக நிறை கணக்கிடுதல். அதுக்கப்புறம் முடிவு. இவ்வளோ தான் ஒரு வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் நீங்கள் எழுத வேண்டியது. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். இது போக இன்னொரு ப்ராக்டிக்கல் நீங்கள் என்ன எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சால்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன சால்ட் வருது, ஒரு அமில உறுப்பு ஒரு கார உறுப்பு கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் படிச்சிக்க வேண்டியதான் ஃபுல்லாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாலிசிலிக் அமிலம் இருக்குன்னா பாருங்கள். மனம், லிட்மஸ் தாள் சோதனை, சோடியம் பைகார்பனேட் வினை, போர்ஷ் வினை பொருள், அடர் H2SO4 சோதனை, எரித்தல் சோதனை. இதோட 6 பாயிண்ட் வந்துச்சுங்களா. இதுக்கப்புறம் புரோமின் நீருடன் சோதனை, KMnO4 கரைசல் சோதனை, எஸ்டராக்கல் வினை, நடுநிலை சோதனை. இது வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு அதோட முடிவு எழுதணும். அதில் அலிஃபேட்டிக் என்ன இருக்குது, நிறைவுறாது நிறைவுற்றது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு சால்ட்டு, ஒரு வால்யூமெட்ரிக்கு, இவ்வளோ தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு வர போகிறது. வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை +2க்கு ஏதாவது ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு எனக்கு அதில் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கணக்கீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே. ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. மாடல் ப்ராக்டிக்கல் வைக்க சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே 12th 11th எல்லாருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இந்த மாடல் ப்ராக்டிக்கலுக்காக இந்த உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் போடுங்க. தேங்க்யூ.